இந்த மார்ச் 8ஆம் தேதி வேற வருது. உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற பொம்பளைங்களுடைய நிலைமையை சொல்கிறேன். நம்ம ஊரில் பாருங்க, பெர்னாட் ஷா சொல்றது மாதிரி 40 வயசுலேயே செத்து போயிடுறாங்க. புதைக்கிறதுக்கு தான் 60-70 வயசு ஆயிடுது. வாழைப்பூ மாதிரியே இருக்கிறது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மனசில் வந்து ஒரு திடம் இல்லை. என்னத்தை ஏதோ காலம் இருக்கு என் பிள்ளைங்களுக்காக. நம்ம ஊரில் ஒரு லேடி 40 வருஷம் ஒரே ஆணோட குடும்பம் நடத்தி இருக்கு. நம்ம அம்மா மாதிரி, நம்ம வீட்டிலலாம் அப்படி தானே. அந்த லேடி கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 40 வருஷமா ஒரே மனிதரோட குடும்பம் நடத்துறீங்களே, உங்க குடும்பத்தில் உங்க கணவர் அவ்வளோ நல்லவரா, அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. இந்த அம்மா சொல்லுச்சு ஒரு பதில். நான் மொழியாசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் மந்திரத்தை அது சொன்னது. 40 வருஷமா குடும்பம் நடத்துறியே, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன பதில், இது நம்ம ஊர் லேடி. ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கல்ல இந்த தாளாளர், பள்ளிக்கூட தாளாளர், அவ்வளோ நேரமாக அமைதியாக தானே உட்காந்துருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? திடீர்னு பதட்டமானாங்க தெரியுமா? என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்காரர் வந்தார். துடிக்குது அந்த அம்மா. ஆமாங்க, நான் சொன்னேன் உங்கள் பேரை சொல்லுங்க, சொல்லணும் மேடை. நான் ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க. இந்த அம்மாட்ட கேளுங்களேன், இந்த பதில் தான் வரும். வெளிநாட்டில் வர பெண்கள் இருக்காங்களே, நான் சொல்லுகின்ற இந்த மந்திர சொல் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு குடும்ப ரகசிய சொல்லை சொல்கிறேன். வெளிநாட்டில் 65 வயதான ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கிறாரு, இந்த மைக்கை நீட்டி இங்கிலீஷ்ல. யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி? நீ மிகவும் மகிழ்ந்து இருக்கிறாயே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்டார், ஆர் யூ மேரிட்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள்லாம் சொல்வீங்க இல்லைன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் மேரிட். அந்த ஆள் கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? இதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த அம்மா அந்த பதில மந்திர சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த இன்னியோட நிறுத்துங்க. அந்த அம்மா என்ன பதில் தெரியுமா சொல்லுச்சு? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமே. யூ கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். அந்த பொண்ணு சொல்லிச்சிங்க, ஐ வாண்ட், நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க சூப்பர் பதில். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. மார்ச் 8 வருதா? தொடர்பில்லை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இவரை திருமணம் செய்கின்ற அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், இதோ இப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. நான் என் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுப்பது இல்லை. நீங்க ஏன் அந்த ஆள் மேல சாஞ்சிக்கிட்டு மூச்சு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாம் எல்லோரும் நினைக்கிறோம் சாதாரணமாகத்தானே பேசுகிறோம் என்று கிடையாது. அந்த சொற்கள் முன்னால் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் சாதாரணமாகத்தான் சொல்லுவீர்கள், ஆனால் அந்த சொல் முன்னால் இருக்கின்றவருடைய மனநிலையை பொறுத்து அது அம்பாக குத்துகிறது, அல்லது கத்தியாக வெட்டுகிறது, அல்லது தென்றலாக கடந்து போகிறது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் அனுமானிக்கவே முடியாது. அதனால் உங்கள் சொல்லிலே நீங்கள் கவனம் வையுங்கள். நாங்களாவது ஆர்கியூ பண்றோம், நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறீங்க. நாங்க பரவாயில்லங்கிற நான் நினைத்தேன் மாபெரும் சபை என்பது பொதுமக்கள் என்று. இல்லை, உனக்கு நீதான் மாபெரும் சபை. உனக்குள் நீ எழுந்து நின்றால் அந்த சபையிலே எந்த சபையில் வேண்டுமானாலும் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார்ல, அந்த சொல்லிற்கான பொருளை நான் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்றேன். இதோ இந்த மாபெரும் சபைதனில் புத்தகத்தை படித்து முடித்தேன். அதில் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன்.
ஒரு சொல்ல யாராவது அவளை பற்றி தெரியுமா? என்ன சொல்லு? சரியில்லை. ஆமாப்பா எனக்கும் தெரியும் அது சரியில்லை. ஜெனரலைஸ் பண்றது இருக்குல்ல. டோன்ட் ஜெனரலைஸ், பி ஸ்பெசிபிக். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்னால் வைப்பது பாருங்க. அவர் சொல்கிறார், வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது, கவனம், வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது அவை மரணித்து விடுகின்றன. பொறாமைக்காரர்களால் வதந்தி உருவாக்கப்பட்டு முட்டாள்களால் பரப்பப்பட்டு மிகவும் அறிவு கெட்ட மூடர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. என்ன சொல்? நான் ஒரு சின்ன வயசுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். பெண்களை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ தவறான கருத்துக்கள் ஏதேனும் வந்தால் நீங்கள் அதை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள், டிலீட் செய்யுங்கள் என்று சொல்வேன். அதை மரணிக்க வைப்பதுதான் நாம் செய்யக்கூடிய அறச்செயல் என்று உதயச்சந்திரன் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தால், என்ன இப்படி சொல்றாங்க பர்வீன் சுல்தானான்னு பார்க்காதீங்க, அனுபவித்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 45 வயது கடந்த ஆண்கள் உங்களுக்கு கணவராக இருந்தால், அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்களை அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஆண்களுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க செயல்பாடுகள் கொஞ்சம் தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும், அதை பொறுத்துக் கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது அது பாவம் எப்பொழுது அது குற்றம் என்று தெரிகிறதோ அப்பொழுதே அதை நிறுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்புங்கள். மந்திர சொல். குடும்பம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசிட்டு போனதுக்கு பிறகும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் நல்ல பேச்சாளர். அந்த சொல்லை நான் தேடிக்கொண்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் சொற்கள் இதோ இந்த சில மணித்துளிகளில் உங்கள் மனதிலே மந்திரமாக பதிய வேண்டுமே என்கின்ற மிகப்பெரிய பொறுப்போடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். சில சொற்கள் இருக்கு, அந்த சொற்கள் நமக்கு புரியறதே இல்லை, கடைசி வரைக்கும் புரியறது இல்லை. அதனால் தான் ஓஷோ சொல்லுவார், சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, நீ புரிந்து கொண்டதற்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது என்று சொல்லும். நீங்கள் புரிந்து கொண்ட பொருளுக்கும் என் சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்பார் ஓஷோ. ஆனால் நான் என்ன நினைத்து சொற்களை சொல்லுகின்றேனோ அந்த சொல் உங்கள் மனதிலே நான் என்ன பொருளோடு சொல்ல விழைகிறேனோ அந்த பொருளின் தாக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், நீங்க எல்லாம் நம்புவீங்களா? நீங்க நிஜமா சொல்றேன், பச்சை பிள்ளை மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நான் குழந்தைகள் போய் சொல்லாது தானே சொல்லுங்கிறீங்களா? உங்க மனசுல குழந்தைத்தனமா ஒரு குழந்தை மனசோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப கொடுக்க போறேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, சத்தியமா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? படுத்த உடனே தூங்கிடுவேன். எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. படுத்தா தூங்கிடுவேன். 7 மணி நேரம் இப்போ படுத்தாலும் தூங்கிடுவேன். நல்ல பிள்ளை தானே, மனசில் எந்த பாரமோ எதுவுமே இல்லை, தூங்கிடுவேன். இந்த நல்ல பிள்ளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு அனுபவம். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். போன மாதம் 28ஆம் தேதி தான் வந்தேன். 15 நாள் அங்கே இருந்தேன். நிறைய மாகாணங்களுக்கு சுற்றி திரிஞ்ச, கலிஃபோர்னியாவிலேருந்து நியூ ஜெர்சி வரைக்குமான சுற்று, பெரிய பயணம். இந்த ஜெட்லாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது நம்முடைய பயாலஜி இருக்குல்ல, நம்முடைய உயிரியல்ல ஒரு கடிகாரம் இருக்கு. சரியா பசிக்கும், சரியா தூக்கம் வரும். இல்லை என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனைனா, அங்கே 12 மணி மதியானம்னா இங்கே நைட்டு 12 மணி.
இதனால இந்த உயிரியல் தன்மை கொஞ்சம் மேலே கீழையா மாறும். எனக்கு இவ்வளோ நாளா பயணம் பண்ற அது மாறல. ஒரு 10 நாளைக்கு முன்னால ராத்திரி 12 மணி மதுரையில தனியா இருக்கிறையா, 12 மணிக்கு தூக்கம் வரல, பளிச்சுன்னு பல்பு எரியுது. ஏந்திரிச்சு உட்கார்றேன், தூக்கமே இல்லை. என்னடா பண்ணலாம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா, எதுக்கு தூங்குற ஆளை எழுப்புறது, முழிச்சிட்டு இருப்பாங்களோ இல்லை கவலைப்பட்டுருவாங்களோ பேசினா, அதனால வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல. என் மேல எனக்கு அவ்வளோ ஒரு கோபம், எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ 4.5 வயசு குழந்தைக்கெல்லாம் வருது. என் வீட்டில் ஒரு பிள்ளை 4.5 வயசு, குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்குது. எதுக்குடா நீ படிக்கிறன்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்ன வளர்க்குறாங்களான்னு பார்க்குற, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்குது. ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களால வர்றதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்குள்ள நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, என்னடா என் உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, படுத்தா தூங்க கோவமாக இருக்குது, என்னது இதுன்னு இப்படி திரும்பி டேபிளில் பார்த்தேன். டேபிளில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தது. ஸ்வீட் பாக்ஸ், இனிப்பி பொட்டி. அதை திறந்து பார்த்தேன், 2 சூப்பராக நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தது. அதில் 2 பெரிய ஸ்வீட் இருந்தது. நான் யூஸ்வலாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர் கிடையாது, அதனால தான் சுகர் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடையாது, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு சுகர் இல்லை. அன்னைக்கு எனக்கு தோணுச்சியா அந்த சுகரை நான் சாப்பிடணும்ட்டு 2 பெரிய ஸ்வீட்டை எடுத்து கபகபன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன் பாருங்க, மூளை அப்படியே சாந்தமாய் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டேனா, காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். 6:30 மணிக்கு பளிச்சுன்னு வந்த ஒரு சொல்ல மந்திரமா கொடுக்குறேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அது இல்லை ஸ்டேட்மெண்ட். சொல்ல இருக்கிற மந்திரம் என்ன தெரியுமா? அப்புறமா தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம ஜெயிச்சிட்டா நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஸ்வீட்டு குடி ஸ்வீட்டு குடு ஸ்வீட்டு குடுன்னு ஏன் கேட்குறான்? புரிஞ்சிருச்சா? அனுபவிச்சிருக்கீங்களா? அவனுக்கு சொல்லட்டுமா? ஒருதலை ராகம் படத்தில் எங்கள் ஐயா டி ராஜேந்தர் சொல்வார், சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? அந்த மாதிரி சொல்கிறேன். ஜெயிச்சிட்டா கூட இருக்கிறவனுக்கு ஸ்வீட் கொடு, மந்திர சொல். ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. வாழ்க்கையில யாரு ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்றது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறோமா அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா எனக்கு? எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். நான் சரளமா பேசுவேன். ஹிந்தி, உருது, அரபி, ஆங்கிலம், தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் வாழ்க்கை. மொழி இருக்குல்ல, இன்றைய இந்த குழந்தைகள் வந்து இருக்கிறீங்கல்லப்பா, எனக்கு முதல்ல உங்களை நான் பாராட்டுறேம்மா. சாதாரணமா பொதுமக்கள் தான் நிரம்பி இருப்பார்கள். நீங்கள் பள்ளிக்கூடங்களை சொல்லி அமர வைத்து, கல்லூரிகளை சொல்லி அமர வைத்து, குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சி இதோ 9 மணி ஆகிறது. பிள்ளைகள் அப்படி நாற்றங்காலில் நடப்பட்ட நாற்று போல அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க என் பிள்ளைகள். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு தெரியுமா நீங்கள் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு? குழந்தைகளை கவனமாக கேளுங்க. சொல்லுகிறார், தொடக்க பள்ளியில் பயிலும் 60% மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. எனக்கு கவலையா இருக்குது. 60 விழுக்காடு பிள்ளைகளுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இதுல டச் பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்பதோ வாசிப்பதோ எழுதுவதோ குறைந்திருக்கிறது.
அவர் சொல்றார், அடுத்து போட்டதுதான் நான் இந்த சபையிலே இதை பேசுவதற்கு காரணம். பிள்ளைகளுக்கு மொழி தெரியவில்லை என்று சொல்லுவதற்கு நான் யார்? இதை சொல்லிவிட்டு நான் போய்விடலாம்ல, அது அல்ல என் நோக்கம். ஒண்ணுமே தெரியாது, பேசிக் தமிழ் எடுப்பேன். நான் குஜராத் பொண்ணுக்கு பேசிக் தமிழ் எடுத்த, அது கண்ணீரோட வந்து எனக்கு நன்றி சொல்லுச்சு. நான் பெற்ற பரிசுகளில், நான் பெற்ற ஊதியங்களில் ஆக பெரிய பரிசு அந்த கண்ணீர் துளி தான். அவ கழுதுட்டே சொன்னா, தேங்க்யூ, எனக்கு இப்பொழுது தமிழ் வாசிக்க பேச தெரியும், நீங்கள் தான் காரணம், நன்றி. அழுதா பாருங்க, அந்த துளிதான் எனக்கான ஊதியம் என்று நான் நினைத்தேன். நான் மொழி ஆசிரியர். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், என்னை அச்சுறுத்துகிறது அந்த ஸ்டேட்மெண்ட். நம் குழந்தைகளுக்கு மொழி தெரியவில்லை என்பது நான் அறிந்த செய்தி. இன்னும் கவலையான செய்தி என்ன தெரியுமா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்கின்ற இயற்கை மொழியியல் ஆய்வு முறை, இயற்கை மொழியியல் ஆய்வு முறை இதை உறுதிப்படுத்துகிறது. என்னன்னா, இதன் மூலம் கணினிகள் உலக மொழிகளை வேகமாக கற்கின்றன. நான் எங்க கவலைப்படுறேன்னா, மனிதர்கள் மொழி இழக்கிறார்கள். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம் மொழி கற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இதோ மந்திர சொல்லை சொல்கிறேன். மனிதன் தான் பிறந்ததனால் கிடைத்த அந்த சிந்தனை அறிவுதான் மொழி. அதை மழுங்கடித்து விட்டு அது யாருக்கோ தாரை வார்த்து கொடுப்பது இந்த வருங்காலத்திற்கு நன்மை விளைவிக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னாலேங்க 6 வயசு குழந்தையா என்கிட்ட ஓடி வந்து சொல்லுது, பர்வீன் சுல்தானா, ஆமா நான் உங்க ஃபேன். 6 வயசுனா நான் ஒரு பேச்சாளரா பெருமைப்படுறதா, ஒரு தாயா ஒரு ஆசிரியரா கவலைப்படுறதான்னு தெரியல. அது கையில மொபைல் இருக்கு, அது என்ன மட்டுமா பார்க்கும்? அது என்னென்ன பார்க்குதோ. ஆனா என்ன தெரியுமா, அந்த குழந்தை கையில் அது இருப்பது பெரிய விஷயம் இல்லை, அதை நாம் கண்காணிக்கிறோமா? அந்த குழந்தை சரியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற கண்காணிப்பு நமக்கு இருக்கிறதா? குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒருபோதும் அந்த குழந்தைகளை கண்டிப்பதோ தண்டிப்பதோ இல்லை. நான் சொல்லித் தருகிறேன், ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் கண்காணியுங்கள். கண்காணிப்பு மட்டும்தான் பிள்ளையை உட்பட வைக்குமே தவிர உங்கள் கண்டிப்போ உங்கள் தண்டிப்போ கிடையாது.